30 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு வீட்டுக்கு 10 லட்சம் கூட கிடைக்காத ஒரு திருப்பூர் கஸ்டமருக்கு நம்ம கிட்டத்தட்ட 23 லட்ச ரூபா வாங்கி கொடுத்துருக்கோம். இது எப்படிங்கிறது தான் இது சக்சஸ் ஸ்டோரி ஆஃப் ஐஸ் இந்தியா பார்ட் 2. அவர் அக்கௌண்ட் கிரெடிட் சேலரி தான் வாங்குறாரு. இருந்தாலும் அவருக்கு ஏன் அந்த 10 லட்சம் தான் கிடைச்சது அப்படின்னா, அவர் அந்த அக்கௌண்ட் கிரெடிட் சேலரி 18,000 ரூபா வாங்குறாரு. அந்த 18,000 ரூபால 50% அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 9,000 ரூபா வருது. அந்த 9,000 தான் இஎம்ஐ கட்டுறதுக்கான எலிஜிபிளா இந்த பேங்க் எடுத்துக்கும். ஸோ அந்த 9,000த்துல நீங்க ஏதாவது ஆல்ரெடி இஎம்ஐ பே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த இஎம்ஐல 3,000 வச்சுக்கிட்டாலும் பேலன்ஸ் 6,000 தான் இருக்கும். அப்ப பெர் லேக் 1,000 அப்படின்னு பேங்க் கால்குலேட் பண்ணாலும் 6 லட்சம் ரூபாய்க்கு தான் உங்களுக்கு எலிஜிபிள் வரும். ஏன் 1 லட்ச ரூபாய்க்கு 1,000 ரூபாய் அப்படின்னா 6 லட்சம் ரூபாய்க்கு 6,000 ரூபாய் ஆச்சு. ஸோ இதுதான் பேங்கோட கால்குலேஷன். ஸோ இந்த கஸ்டமருக்கு நம்ம எப்படி வாங்கி கொடுத்தோம். ஸோ அந்த கஸ்டமரோட அம்மாவோ அப்பாவோ அல்லது அவங்க பிளட் ரிலேஷனோ யாராவது ஒருத்தங்க சேலரி ஆட் ஆன் பண்ணா அந்த சேலரி நம்ம ஆட் பண்ணி இவங்களுக்கு இன்கமா காமிச்சு நம்ம லோன் வாங்கி கொடுக்குறோம். ஸோ இந்த கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன மாதிரி போனோம் அப்படின்னா, இவங்களோட அம்மாவோட சேலரிய கேஷ் சேலரியா இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிட்டோம். அந்த கேஷ் சேலரின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு மாசம் 25,000 ரூபாய் இருந்தது. அதுல ஒரு 12,000 ரூபாய் எடுத்தோம். அப்ப இவருக்கு ஆல்ரெடி 6,000 பிளஸ் இந்த அவங்க அம்மாவோட சேலரி எடுத்ததுல மொத்தம் வந்து 6 பிளஸ் ஒரு 12 மொத்தமா சேர்த்துனா 18 லட்சம் ரூபாய் ஆச்சு. அது போக எக்ஸ்ட்ரா இன்கம் ஏதாவது இருக்கான்னு ஜென்ரேட் பண்றதுக்கு கேட்டோம். அவங்க ஊர்ல எங்களுக்கு ரெண்டல் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ரெண்டல் இன்கமும் நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டல் இன்கம் அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் 20,000 ரூபாய் வந்திருக்கு அப்படின்னாங்க. அந்த 20,000 ரூபாயில நாங்க 40% எடுத்துக்கிட்டோம். அது நியர்பை நீங்க 50 எடுத்தீங்கனாலும் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டுக்கு எலிஜிபிள் ஆயிரும். ஏன்னா ஆல்ரெடி 18 வந்துச்சு. இன்னும் உங்களுக்கு தேவைப்படுறது வந்து வெறும் இதுல ஒரு 2 லட்சம், அதுல ஒரு மொத்தம் 5 லட்சம் தான் தேவைப்படுது இந்த 10 லட்சம் ரூபாய்க்கு. ஸோ இந்த கால்குலேஷன் படி தான் நாங்க அவங்களுக்கு வாங்கி கொடுத்தோம். இதுல சிக்கல் என்னன்னா, ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு மாதிரி. இந்த கஸ்டமருக்கு வந்தது இன்னொரு கஸ்டமருக்கு வந்திருக்காது, அந்த கஸ்டமருக்கு வர்றது இன்னொரு கஸ்டமருக்கு வந்திருக்காது. ஸோ ஒவ்வொருவருக்கும் ப்ராப்ளம் வெவ்வேறையா இருக்கிறதுனால நாங்க இதை தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு வெப்சைட் உருவாக்கியிருக்கோம். அந்த வெப்சைட் பேர் தான் www.iciindialoans.com. இந்த iciindialoans.com என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, இவங்க எல்லா பேங்கோட ஒரு இன்டர்மீடியேட்டர். இந்த பிளாட்ஃபார்ம்ல மட்டும்தான் நீங்க பேங்கிங்க்கு போகாம வீட்லயே உங்களுக்கு லோன் சர்வீஸ் எப்படி வாங்கணுங்கிறது நாங்க ஈஸியா கொடுத்துருக்கோம். இது ரொம்ப